பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? இந்த நல்ல நாளிலும் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போன ஒவ்வொரு வழிகளிலும், நீங்கள் நடந்து செல்கிற ஒவ்வொரு பாதையிலும் உங்களோடு கூட பயணிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. உங்களை எப்போவுமே அவர் கைவிடுகிறதும் இல்லை. அந்த நல்ல தெய்வம், உங்களை படைத்த ஆண்டவர் உங்களோடு கூட பயணிக்கிறார் பாருங்க. அதுதான் அற்புதம். இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? இந்த வசனம் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும், மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாங்கள் இந்த நேரத்தில் இதோடைய வார்த்தையை தியானிப்போமா? நாங்கள் உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்கிறது: நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நீ நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று ஒரு மனிதனை பார்த்து பேசுகிறார். யார் இந்த மனிதன் அப்படி என்று நாம் சிந்திக்கிற பொழுது, அன்பானவர்களே, எகிப்திலே அடிமைகளாய் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். அந்த மக்களை நடத்தி கொண்டு வருவதற்கு ஒரு தலைவன் அங்கே தேவைப்பட்டான் தேவனுக்கு. அந்த மனிதர் யார்? அந்த தலைவன் யார் என்றால் மோசே என்கிற பக்தனாயிருக்கிறார். இந்த மோசே மூலமாய் அடிமைத்தனத்தில் இருந்த தம்முடையவர்களை, இஸ்ரவேலர்களை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இப்படி அவர் நடத்தி கொண்டு வருகிற பொழுது அங்கே மோசையோடு உடன் இருந்து மோசைக்கு பக்கபலமாய் உதவி ஊழியன் வேலை செய்தவர் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்களேன். அவர் மிகவும் ஒரு பயம் சுபாவம் உள்ளவர், பயப்படுகிறவர். இங்கே அதிகமான ஒரு பலவீனங்களை காணக்கூடியவராயிருக்கிறார். இந்த பலவீனங்கள் நடுவிலே, இந்த பயங்கள் நடுவிலே தேவன் அவரை எடுத்து பாவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மனிதன் என்ன பயம் அப்படி வந்ததென்றால், இவர் இங்கே இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வந்த தலைவனாகிய மோசே மரித்து போய்விட்டார். மரித்து போனதும் இந்த மக்களை அடுத்த கட்டம் யார் நடத்தி கொண்டு போவது? யார் இவர்களை வழிநடத்துவது? யார் இவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது? யார் இவர்களுக்கு தலைமைத்துவம் வகிப்பது என்று பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் பேசுகிறார். மோசையோடு இருந்தது போல, யோசுவா நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருந்து நடத்துவேன், நீ பயப்படாதே, திகையாதே, நீ கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தேவ மனிதனை தேவன் தைரியப்படுத்துகிறார். யோசுவா அடுத்த பொறுப்பை எடுக்கிறார், மக்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அந்த வழிநடத்துகிற பாதையிலே தான் தேவன் இத்தகைய வசனத்தை அங்கே சொல்லுகிறார்: நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். அந்த மக்கள் எந்த இடத்தில் போய் சென்றடைய வேண்டுமோ, எந்த இடத்திற்கு அவர்கள் போக வேண்டுமோ, அந்த இடத்திற்கு அந்த மக்களை நடத்துகிற பொறுப்பை நான் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறேன். யோசுவா நீ நடத்தி கொண்டு போ, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திடமனதாயிரு, நீ பயப்படாதே என்று சொல்லி தேவன் தைரியத்தை கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு யோசுவாவை போல உங்களோட வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் பல இடர்களை சந்தித்திருக்கிறீங்களா? இன்னல்களை, நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிறீர்களா? மிகவும் அன்பானவர்களை இழந்திருக்கிறீங்களா? அம்மா, அப்பா, நண்பர்கள், உறவுகள் என்று யாரோ ஒருவரை பிரிந்ததன் நிமித்தம், யாரோ ஒருவரை இழந்ததன் நிமித்தம் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறீங்களா? எனக்கு அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியல, என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்தி செல்வது, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் மிகவும் அங்கலாய்ப்புள்ள நபராய் இருக்கிறீங்களா? தேவன் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களோட தொழிலில், உங்களோட படிப்பில், உங்களோட பிஸ்னஸில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எந்த பொறுப்புகளையும் தட்டி கழித்து விடாதிருங்கள். தேவன் ஒரு நோக்கத்துக்காக, தேவன் ஒரு திட்டத்தின்படி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் வருகிற இடர்கள், உங்களோட வாழ்க்கையில் வருகிற இன்னல்கள், உங்களோட வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் தேவனுடைய திட்டத்தை உடைத்து விடாதபடி, தேவனுடைய திட்டத்தை தடுத்து விடாதபடி இந்த நாட்கள் நீங்கள் உற்சாகமாய் ஓடுங்கள். உங்கள் தேவன் தாமே உங்களோடு கூட இருக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை பண தேவையினால் மனம் கலங்கி போயிருக்கிறீங்களா? பண தேவை சந்திக்கப்படாத நிமித்தமாய் நான் அடுத்த கட்டம் என்ன செய்வது, யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் இந்த நன்மையான காரியங்களை எனக்கு செய்ய போகிறார்கள் என்று சொல்லி
கேள்வியோடு இருக்கிறீங்களா? யோசுவா அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்தோடு இருந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார். ஒரு பெரிய பாரிய பொறுப்பே அவருடைய கையில் கொடுக்கப்பட்டது. மக்களை வழிநடத்தினது மட்டுமல்ல, கானான் தேசத்தை பகிர்ந்தளிக்கு பங்கிட்டு கொடுக்கிற அந்த பொறுப்பு யோசுவாவின் மேல் சுமத்தப்பட்டது. தேவன் திட்டத்தை வைத்திருந்து அதை இங்கே நடைமுறைப்படுத்தினார். அன்பு பிள்ளைகளே, மோசே மரித்தது உண்மைதான், யோசுவா தடுமாறினதும் உண்மைதான். ஆனால் தேவ திட்டம் அதனால் நிறுத்தப்படவில்லை. எந்த மனிதன் உனக்கு பக்கமாய் இருக்கிறானோ இல்லாமல் போகிறானோ காரியம் கிடையாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டத்தை தடுப்பதற்கு எவருக்கும் முடியாது, எந்த சக்திக்கும் இயலாது. பிரியமானவர்களே, யோசுவா ஒரு அற்பமான மனிதன் தான். ஆண்டவரை விட்டு பிரியாமல், ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்த ஒரு தேவ மனிதன். எந்த மனுஷன் மனுஷி படைத்த கடவுளை பிரியாதபடி தன் வாழ்க்கையை காத்துக்கொள்கிறானோ, வேதத்தை விட்டு விலகாதபடி இருதயத்தை பக்குவப்படுத்துகிறானோ, அந்த மனிதனுக்காக அவன் எதை இழந்தாலும், எது இல்லாமல் போனாலும், எது மரித்து போனாலும் அந்த மனித வாழ்விலே தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரோடு இருக்கிற உறவை உங்களால் புதுப்பிக்க முடியுமா? ஆண்டவரோடு இருக்கிற இடைபடுதலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுமா? அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, செவிசாய்ப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக முடியுமா? அப்படி ஆயத்தமாகுவீர்களா இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. யோசுவாவோடு இருந்து கானானை சுதந்திரிக்கும்படி, கானானை பங்கிட்டு கொடுக்கும்படி ஒரு பாரிய பொறுப்பை நிறைவேற்ற உதவி செய்த அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், கிடைக்காதது கிடைக்கும், தடைப்பட்டது மறுபடி மறுசீரமைக்கப்படும், அவைகள் எல்லாம் வாய்க்கும். இது கர்த்தரால் ஆகும். அவரை சார்ந்து, அவரை நம்பி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதனை தேவன் நிச்சயமாய் கனம் பண்ணி காக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? தேவ சன்னிதானத்துக்கு ஓடி வர நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறீங்களா? அவருடைய சத்தத்துக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை மூலமாய் மகிமையானவர்களாய் உங்களை மாற்றுவது மட்டுமல்ல, நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல காலை வேளையிலும் உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பா, என்ன தேவைகள், என்ன தடுமாற்றம், போராட்டங்களோடு இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய மக்களை நடத்தும் சுவாமி. நீங்கள் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.